ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச, ஸ்பெஷலாக குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச. இதுக்கு நம்ம எடுத்துருக்க வெல்லம் பார்த்திங்கன்னா 200 கிராம் வெல்லம். இந்த வெல்லத்தை வந்து இப்போ பேனில் சேர்த்துருங்க. அதுக்கு தண்ணீர் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம ஊற்றின தண்ணியில் இந்த வெல்லம் வந்து கொஞ்சம் கரையட்டும். இப்படி கரண்டியில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த கட்டியாக இருக்கிறது வந்து நல்லா கரைஞ்சி வரும். கட்டிக்கிட்டே இல்லாமல் ஃபுல்லாக கரைஞ்சிடணும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுனே இருங்க கரண்டியில். இப்போ பாருங்கள், கட்டிக்கிட்டே இல்லாமல் கரைஞ்சிச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடணும். வேறு ஒரு பேனில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வெல்லத்தை வந்து வேறு ஒரு பேனில் வடிகட்டி எடுத்து வச்சுட்டோம். இப்போ திரும்பி ஸ்டவ்வில் வச்சு கரண்டியில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தண்ணியாக இருக்கிறது வந்து மாறி கட்டியாக ஒரு கம்பி பதம் அளவுக்கு மாறி வரணும். வெல்லம் வந்து நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் வந்து வெல்லத்தில் இருக்கிற தண்ணிலாம் இறுகி கட்டியாகி ஒரு கம்பி பதத்துக்கு மாறணும். அந்தளவுக்கு வெல்லம் கொதிக்கட்டும். ஆரம்பத்தில் எதுக்கு நம்ம வேறு ஒரு பேனில் வெல்லத்தை போட்டு கரைச்சிட்டு கொதிக்க வச்சுட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தோன்னா வெல்லத்தில் வந்து சின்னதாக எதனா டஸ்ட்டுங்க இருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம வெல்லத்தை கரைஞ்சதுக்கப்புறம் ஃபில்டரில் வடிகட்டி எடுத்தோம். நம்ம டைரெக்டாக அப்படியே வெல்லத்தை கரைச்சிட்டு செய்யக்கூடாது, ஏதாவது டஸ்ட் இருக்கும். நம்ம செய்கிற இந்த பொட்டுக்கடலை உருண்டைக்கு மட்டும் இல்லை, நம்ம வெல்லத்தை வச்சு பண்ணுற எல்லா ஸ்வீட்டுக்குமே வந்து வெல்லத்தை தண்ணியில் கரைச்சிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க. இப்போ வெல்லம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட ஆரம்பிக்குது. நல்லா ஃபுல்லாக கட்டி ஆகணும். தண்ணியில் அதுக்கு நல்லா ட்ரை ஆகணும். அதாவது ஒரு ஜவ் மிட்டாய் மாதிரி வரணும். இப்போ அது வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போது நான் சொன்ன அந்த கம்பி பதம் வந்து செக் பண்ணேன்னா வெல்லத்தை வந்து ஒரு கப்பில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் விட்டு பாருங்கள். விட்டு பார்த்துட்டு கையில் இப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரையக்கூடாது. இது வந்து கொஞ்சம் கரையுது. இன்னும் ஒரு நான் சொன்ன அந்த கம்பி பதத்துக்கிட்ட வரலை. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வெல்லம் கொதிக்கட்டும். இப்போ கொஞ்சம் நேரம் கொதிச்சிச்சு வெல்லம். இப்போ திரும்பி ட்ரை பண்ணி பார்க்கலாம் கம்பி பதத்துக்கிட்ட வந்துடுச்சான்னு. அதே போல் கப்பில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அந்த தண்ணியிலேயே ஒரு ட்ராப் எடுத்து விட்டு பாருங்கள். விட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது அப்படியே ஜவ் மாரி ஆகிடும். தண்ணியில் கரையக்கூடாது வெல்லம். இது பாருங்கள், நம்ம கையில் எடுக்கும்போது தண்ணியில் கரையாமல் ஜவ் மாதிரி வருது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். அடுத்தது இது ரொம்ப கட்டியாகாமல் இருக்கிறதுக்காக இதில் லெமன் சாறு ஒரு 3-4 ட்ராப் விட்டுக்கலாம். லெமன் சாறை பிழிஞ்சு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க கரண்டியில். லெமன் சாறு பிழிஞ்சதுக்கப்புறம் பொட்டுக்கடலை சேர்த்துருங்க. இது வந்து முழு சைஸில் உள்ள பொட்டுக்கடலை, 200 கிராம் பொட்டுக்கடலை. இதை சேர்த்துட்டு கரண்டிலே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மிக்ஸ் பண்ணுற நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டோடு இருக்கும்போது பொட்டுக்கடலை சேர்த்துட்டு கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதாவது ரொம்ப நேரம் தேவையில்லை, 1 நிமிஷம் வரைக்கும் ஆறட்டும். ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். சூட்டோடு நம்ம உருண்டை பிடிக்க முடியாது. அதனால் 1 நிமிஷம் வரைக்கும் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இப்போ கையில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க உருண்டை பிடிக்கிறதுக்கு. நம்மளுக்கு தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் வந்து சின்ன சின்ன சைஸ் தான் உருண்டை பண்ணுறேன். அது கூட கொஞ்சம் கையில் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. கையில் அரிசி மாவு தடவிட்டு கையில் கொஞ்சம் எடுத்து நம்மளுக்கு தேவையான சைஸில் உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம கையில் கொஞ்சம் அரிசி மாவு தடவிக்கிட்டு தேவையான ஷேப்பில் ரவுண்டாக உருட்டிட வேண்டியது தான். உருட்டிட்டு போடும் போதே பாருங்கள், கல் போட்டாங்க போல் எப்படி சவுண்டு கேட்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபுல் சூடு ஆறதுக்கு முன்னாடி ஒரு அரை சூடு இருக்கும் போதே வந்து எல்லாத்தையும் உருட்டி எடுத்துருங்க. ரொம்பவே சூடு ஆறி போச்சுன்னா நம்ம உருண்டை பிடிக்க முடியாது. கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும்போதே எல்லாத்தையும் உருட்டி எடுத்துருங்க.
நம்ம மொத்த உருண்டையும் பிடிக்கிறதுக்கு முன்னாடி சூடு ஃபுல்லாக ஆறிடுச்சுன்னா பேனில் இருந்து நம்மளுக்கு எடுக்க வராது, கட்டியாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணலாம்னா திரும்பவும் ஸ்டவ்வில் வச்சு 1 நிமிஷம் கூட ஆகாது, கட்டியாகி போன வெல்லம் வந்து திரும்பி இலக ஆரம்பிக்கும். அது பாருங்கள் தண்ணி ஆகுது பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம திரும்பி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கையில் உருட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு தான் வந்து நம்ம ரொம்பவும் ஆற விட்டுறக்கூடாது. ஆற விட்டிங்கன்னா வெல்லம் கட்டிடும். கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும்போதே நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணும்.